ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம எப்படி 3 டாட் வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் நான் லைனிங் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கேருந்து காமனாக 3 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு வரையும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து திரும்ப 3 இன்ச்சு, இது வந்து டாட்னுடைய அகலம். இப்போ இதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இந்த சென்டருக்கு எப்படி டபுளாக மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே போல் இப்போ நம்ம இங்கே எவ்வளோ எடுத்துருக்கோம் டாட்னுடைய அளவை டாட்னுடைய ஹைட்டாக மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சு தான் சென்டர் டாட். அதே போல் இந்த சென்டர்லேருந்து நம்ம ஒரு 1.25 எடுத்துக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது டாட் வந்து இதிலேருந்து இந்த ஆம்கோலான நம்ம மார்க் பண்ணணும். அதே போல் இந்த டாட்லேருந்து இங்கேருந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீடில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மார்க் எங்கெங்கே டாட் பிடிக்க போகிறோமோ அங்கே எல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை அடையாளப்படுத்திட்டா நமக்கு 2 பக்கமும் டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டையும் இப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணதும் நல்ல பீஸும் தனித்தனியாக போகாமல் இருக்கும். டாட் பிடிக்கும் போது 2 பீஸும் அதே போல் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட் பிடிக்க வந்து இந்த கச்சாவும் ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இந்த டாட்டுக்கு எங்கே மார்க் பண்ணுமோ அது வரையும் நம்ம தையல் போடணும். பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரையும் தையல் போட்டுக்கலாம். அடுத்து இந்த செகண்ட் டாட்டு இது 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். மடித்து வச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். இதுவும் மார்க் பண்ணிக்கிற வரையும். அடுத்து இந்த 3வது டாட் வந்து ஆம்கோல் டாட்டு. இதையும் ஃபஸ்ட் டாட்டையும் இணைச்சிடணும். அது எப்படி இணைக்கிறதுன்னு பாருங்கள். இங்கேருந்து நான் 1/4 இன்ச் டாட் பிடிக்கிறேன். இந்த மார்க் பண்ணியிருக்க வரையும் நம்ம எப்படி பிடிக்கணுமோ அதே போல் பிடிச்சிடணும். இப்படி வர கிராஸாக வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் டாட் இருக்குது இல்லைங்களா, அந்த டாட்டை இப்படி இணைச்சிடலாம். நீங்கள் வந்து இங்கே கிராஸாக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டாட் 2த்தையும் இணைச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஷார்ப் வராது, கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் இதுக்கு மேலே படிமான் தையல் போட்டுக்கலாம். பேக் பீஸ் பக்கம் தள்ளிட்டு இந்த படிமான் தையல் போடணும். இந்த பிடிச்சி தச்சோனையா வேஸ்ட் பீஸ் அது எல்லாத்தையுமே பேக் பீஸ் பக்கம் தள்ளி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப் பாயிண்டில் கப் வந்து அழகாக வந்திருக்கு. ஓகே.